ஃபேஸ்ல இந்த ஸ்மைல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்ன பிரச்சனை, அவன் அப்பலேருந்து ஒரு PS5 கேட்டுட்டு இருக்கான், அது மட்டும் வாங்கி கொடுத்துடணும் படத்துக்கு. நீங்க எல்லாரும் யூடியூப்ல வடிவுக்கரசி, யோகி பாபு நல்லா நடிச்சாங்க, இவங்க நடிச்சாங்க, அவங்க நடிச்சாங்க எல்லாம் சொல்றீங்க. ஓகே, இவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு ஏன் எழுத மாட்டேன்றீங்க, சொல்ல மாட்டேன்றீங்க? ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ப்ரெஸ் மீடியாவுக்கு தேங்க்யூ. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, ஐ திங்க் ப்ரெஸ் ஷோ இங்கே தான் பார்த்தோம், வெளியே நின்று இருந்தோம். ஸோ போர்டு எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு அந்த ரிசல்ட் வரும்போது அந்த ப்ரெஷர் தான் வெளியே நின்று இருந்தோம். பட் ரொம்ப வருஷம் கழிச்சு ப்ரெஸ் எல்லாம் நேரில் வந்து ஸ்மைலோட நிறைய பேர் நிறைய பேர் வந்து ஹக் பண்ணி போனாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மெமரி எனக்கு. அண்ட் சதா சொன்ன மாதிரி நிறைய தியேட்டர்ஸ் போனோம். அண்ட் தியேட்டர்ஸ்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைங்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதோட எல்லா கிரெடிட்டும் ஹரிஷ் தான் போனோம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஹரிஷ், தேங்க்யூ. சரவணங்கிற கேரக்டருக்கு நான் கொடுத்ததுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்தாரு, கதை நரேட் பண்ணும்போது சொன்னார் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் காஸ்ட் இருக்கும்னு சொல்லி இந்த படத்துல. ஸோ அது எனக்கும் பர்சனலா ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். ஏன்னா இவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸ், இன்ஃபேக்ட் கதிர் நீங்க சொல்லியிருந்தீங்க ஆர்டிஸ்ட் பேர்லாம் இருக்கு. இன்ஃபேக்ட் என்னோட பேர் அவங்க பேர் பக்கம் இருக்கிறது எனக்கு பர்சனல் அது ஒரு பெருமை. ஏன்னா இவங்கெல்லாம் சீனியர் ஆக்டர்ஸ். ஸோ அது என்னோட பெருமை தான். அது எனக்கு பர்சனலி இட்ஸ் ப்ரவுட் மூமெண்ட். எனக்கு அவங்க பேர் பக்கத்துல என் பேர் இருக்குதுன்னு பார்க்கும்போது நிறைய டைம் எடுக்க மாட்டேன். பட் குவிக்லி தேங்க்யூ அருள் ஃபார் த ஒர்க். மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். அண்ணாச்சி என்ன ஷோனா உங்களுக்கு நான் வரேன். அகில் ஃபர்ஸ்ட் டைம் தான் படத்துல அப்பா ரோல் பிளே பண்றேன். அண்ட் நீங்களாம் ஃபர்ஸ்ட் டே செட்ல அப்பானை கூப்பிடணும் எனக்கு ஒரு மாதிரி பக்கன் ஆயிடுச்சு. அம்மா என்னதான் கூப்பிடறான்ல, ஏன்னா அம்மா இல்லைன்னா அப்பாவோட வருவான் செட்டுக்கு. ஸோ ஹரிஷோட ஆக்சுவல் பையன் தான், கென் தான். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஷாப்ல படத்துல ஒரு சீன் வரும் அப்பான்னு சொல்லி கூடும்போது அப்பெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது, ஐயோ என்ன அப்பான்னு கூப்பிடுறான்னு சொல்லி. பட் தேங்க்யூ அகில், லவ்லி லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாமே அப்பா ரோல்ஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. அதான் ஹரிஷ் சொல்லிட்டு இருந்தேன். பட் தேங்க்யூ, வெரி ஹாப்பி. அண்ட் ஹோப்ஃபுல்லி இன்னும் நிறைய படத்துல ஒர்க் பண்ணுவோம். சதா ஆல் தி வெரி பெஸ்ட். இன்ஃபேக்ட் ஹரிஷோட கான்ஃபிடன்ஸ் அவ்வளோ இருந்தது. சொல்லியிருந்தேன் சதாட்ட ஷூட் நடக்கும்போது, படம் ஆஃபர் ஏதாவது எதுவுமே நீ சைன் பண்ணக்கூடாது, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வரும். பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, சூப்பரா பண்ணிருந்தீங்க படத்துல. அண்ட் இப்போ நிறைய டேட் இல்லைன்னு சொன்னா ஹரிஷ், இதுக்கே ரொம்ப கஷ்டமா வந்திருக்கீங்க தேங்க்ஸ் மீட்டிங்னு சொல்லி. பட் தேங்க்யூ சதா சார், தேங்க்யூ கதிர். நம்மளோட ஜேர்னி லாங் ஜேர்னி, இன்னும் சூப்பர் ஹீரோட மீட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் ஷூட் இருக்கு. பட் எஸ் தேங்க்யூ இங்க வந்து பேசுனதுக்காக. ஆல் தி வெரி பெஸ்ட் ரகு. மோகன் தேங்க்யூ, நீங்க பேசுனது ரொம்ப பப்பிஷயமா இருந்தது. பட் தேங்க்யூ, இந்த ஜேர்னி ரொம்ப ரொம்ப லாங் ஜேர்னி. அண்ட் ஹாப்பி, இன்னும் நிறைய படங்கள் இருக்கு லைன் அப்ல. ஸோ கண்டிப்பா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நீங்க இந்த மாதிரி மேல வந்து பேசணும். ஷோன் பிரதர், நீங்க பேசுனது எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன பேசணும்னு தெரியல. பட் ஜெனுவன்லி வெரி வெரி ஹாப்பி. ஒன் ஆஃப் த நைசஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஐ ஹவ் மெட் இண்டஸ்ட்ரியில. அண்ட் யோர் கிட்ஸ் லைக் மீ. எஸ். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் நம்ம ஜேர்னி. ஐ திங்க் ஹேட்ரிக் தாண்டி போயிட்டு இருக்கு. பட் தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் கைண்ட் வேர்ட்ஸ் அண்ட் லவ்லி மியூசிக். அண்ட் இன்னும் நீங்க நிறைய இந்த மாதிரி மேடையில் என் படத்தோட மீட்ல சக்சஸ் மீட்ல வந்து பேசணும்னு இருக்கு எனக்கு. யோகி சார் அன்பார்ச்சுனேட்லி இல்லை. பட் ஹியூஜ் ஆனர் அவரோட ஒர்க் பண்ணது. ரொம்ப நாள் ஐ திங்க் ஒரு படம் செட்ல இவ்வளோ சிரிச்சு சந்தோஷமா ஹாப்பியா, இமோஷனல் சீனா இருக்கட்டும், ஆக்ஷன் சீனா இருக்கட்டும், எந்த சீனா இருந்தாலும் அவர் டக்குனோட கவுண்டர் போட்டு நம்ம எல்லாரையும் சிரிக்க வைப்பாரு. ஸோ தேங்க்யூ யோகி பாபு சார். VTV கணேஷ் சாருக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஒரு சினிமா நம்ம ரீசெண்ட் அந்த ப்ரமோஷன் டைம்ல நான் தான் ஹரிஷ் சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரு ஒரே ஒரு ப்ரமோஷன் வந்து வடகர் சினிமாவோட போனோம். அண்ட் நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கார் டிரைவ் ஒன்னா போகணும்னு சொல்லி. ஸோ அந்த செட்டில் ஆஃப்கோர்ஸ் பார்த்துருப்போம், நிறைய எனர்ஜியா இருப்பாங்க, ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாங்க. சின்ன குழந்தை மாதிரி, சரி ஓகே என்ன ஷார்ட், ஓகே ரெடி, அப்படியே சிங்கிள் டேக்ல டெலிவர் பண்ணி போயிடுவாங்க. பட் அன்னைக்கு அந்த இன்டர்வியூ ஒன்னா பண்ணும்போது லைவ்ல அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் பாக்குறாங்க அவங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் பார்த்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்ரிஷியேட் பண்றாங்க. அண்ட் அந்த அப்ரிசியேஷன் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவங்க ஃபேஸ்ல அந்த ஸ்மைல் பார்க்கறது வாஸ் ஜெனுவன்லி so happy for you, ma. அண்ட் ஹரிஷ் ஃபர்ஸ்ட் சொன்னா நீங்க தான் பண்ணா சூப்பரா இருக்கும். அண்ட் ஐ திங்க் யூ ஸ்டோல் த
ஆல் த லைம்லைட் ஃப்ரம் திஸ் மூவி உங்க பெர்ஃபார்மன்ஸ்னால இன்னும் நிறைய படங்கள் மட்டும் பண்ணுங்கம்மா. அண்ட் ஐ ஹோப் வி கெட் அ சான்ஸ் டு கொலாபரேட் so much more. அண்ட் அம்மா அவங்கள்ட்ட கேட்டதா சொல்லியிருக்காங்க, நீங்க நியூஸ் படிஸ் ஆயிட்டீங்க, என் கால் ஆன்சர் பண்ண மாட்டாங்க, அம்மாவோட கால் மட்டும் தான் ஆன்சர் பண்ணுவாங்க. பட் ஆல் தி வெரி பெஸ்ட்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் accepting to be a part of this film. எனக்கு ஒரு huge learning from you, and thank you. You've done a fabulous job. And Harish, first day சொன்ன மாதிரி a big thank you to you. என்னை நம்பி இந்த ரோல் கொடுத்ததுக்காக. பரத், உனக்கும் thank you சொல்லிடுறேன்டா for all the work. ஏன்னா இப்போ அடுத்த படம்லாம் கூட தான் ஒர்க் பண்றேன், ஸோ ஐ கேன் சே thank you. அண்ட் நம்ம ஐயப்பன் சார், முத்துக்குமார் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். படம் இப்படி நிறைய போஸ்டர் பார்த்தேன், பட் நான் அது ஆக்சுவலி ஷேர் பண்ணல. ஏன்னா இவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க 700 screens வேர்ல்டு வைட், பிக்கெஸ்ட் ரிலீஸ். எனக்கு ரொம்ப பப்பிஷயமா இருந்தது ஷேர் பண்றதுக்கு. பட் தேங்க்யூ சார், ஜெனுவன்லி. நீங்களும் பர்சனலா நிறைய தியேட்டர் விசிட்ஸ் வந்திருந்தீங்க. அண்ட் உங்களோட ஹாப்பினஸ் தியேட்டர்ல உட்காந்து உங்களோட பார்க்கும்போது அதுவும் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். பட் தேங்க்யூ சார், ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. லல்லு படி, கைதியிலேருந்து கம் ஃபார்வர்ட், கைதியிலேருந்து இந்த ஜேர்னி. தேங்க்யூ இந்த படத்துல ஒரு பாட்டா இருந்ததுக்கு. தேங்க்யூ படி. பிக் தேங்க்யூ டு அஹிம்சா ஆல்சோ. வித்துர்ஸ் பிரதருக்கு ஒரு பிக் தேங்க்யூ. அவரும் ரொம்ப சூப்பர்பான ரிலீஸ் கொடுத்திருந்தாரு. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வேர் இவ்வளோ வைட் ரிலீஸ் கொடுத்ததுக்காக. அண்ட் ஐ திங்க் எல்லாரும் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிக் தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு, டு தி ஆடியன்ஸ், ஆல் த குட்டீஸ், தியேட்டருக்கு வந்து அத்தனை குட்டீஸ். அதான் நீங்க சொன்னீங்களே பிளஸ் பண்ணாங்கன்னு. இன்ஃபேக்ட் இந்த தியேட்டர் ரவுண்ட்ஸ் போகும்போது யூனோ ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து வர அந்த ஃபீட்பேக் இருக்கு. ஐ திங்க் தொடர்ந்து நம்ம எல்லா படத்துக்கும் தியேட்டர்ஸ்க்கு போவோம், ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அண்ட் அவங்க கொடுத்த ஃபீட்பேக் இந்த படத்துக்கு அப்புறம் இட் வாஸ் வெரி எமோஷனல். ஏன்னா முஃபாசாக்கு அப்புறம் குட் பேட் அப்புறம் நிறைய குட்டீஸ் வந்து பேசுவாங்க. பட் ஐ திங்க் கான் சிட்டி பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய குட்டீஸ் வந்து அவங்க ஃபீட்பேக் கொடுத்து, நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்க ஃபீட்பேக் கொடுத்து, ஜெனுவன்லி ரொம்ப எமோஷனலா இருந்தது. அண்ட் it only wants to make me work harder future moviesல. So thank you once again. And நீங்க as always சூப்பரா ஹோஸ்ட் பண்றீங்க. Thank you, all the very best. So before you leave, as we always say, you are such a sweetheart, very kind, very humble, very down to earth. Thank you so much for that. Thank you. ஆனா the man, the voice, the performer தாண்டி இப்போ the lover boy அப்படின்னு ஒரு பேரும் வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ண போறேன்னு சொன்ன உடனே இன்ஸ்டாகிராம்ல ஏகப்பட்ட கன்னி பெண்கள் வந்து டிஎம் பண்ணிருக்காங்க. லைக் சேம் क्वेश्चन, are you accepting any proposals right now அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பதில் சொல்லலாம் சார் உங்களுக்கு? மூவி ஸ்கிரிப்ட் ப்ரொபோசல்ஸ் அனுப்பிச்சாங்கன்னா கண்டிப்பா அக்செப்ட் பண்றேன். வேற எந்த ப்ரொபோசலும் அக்செப்ட் பண்ணல. சோ எலிஜிபிள் பேச்சுலராவே கண்டினியூ பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்களுமா கேட்டீங்க? ஆமா, அப்படியே. ஹரிஷ் சார் வந்து இன்டைரக்டா கேட்க சொன்னாரு. ஹரிஷ் அதெல்லாம் கேட்கவே மாட்டான். மேக்ஸ் டு மேக்ஸ் அடுத்து நம்ம இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல வரும்போது என்ன ப்ரொமோஷன் பண்ணலாம் ப்ரோ, அதுதான் கேட்பான் தவிர்த்து வேற இந்த மாதிரி கேள்விகள்லாம் எதுவும் கேட்க மாட்டான். காலையில சாப்பிட்டியா இல்ல தூங்குனீங்களா அதெல்லாம் கிடையாது. ப்ரோ இந்த சீன் எப்படி நம்ம 23 hours ஆயிடுச்சு, பரவாயில்ல நீங்க தூங்கலாம் வாங்க, ஷாப் பண்ணிடலாம் வாங்க, அதுதான் ஹரிஷ். இந்த மாதிரி கேள்விகளை கேட்கவே மாட்டான். இப்போ வெளியே போகும்போது எந்த கேள்வி சார் 24th வந்து நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ, அப்படியே நம்ம இதை அவங்க ப்ரொமோட் பண்ணி அதை பண்ணுவோம், அதான் மூடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே அதுக்கப்புறம் இல்ல ஹரிஷ் இது இப்படி பண்ணணும் பாத்துக்கலாம் ப்ரோ, பண்ணிடலாம் ப்ரோ. சோ ஹரிஷ் இந்த கேள்வி கேட்க மாட்டான். பட் ஐ திங்க் அந்த எனர்ஜிக்கு மேட்ச் பண்ணி நீங்களும் மீடு கொடுத்து ஓடுனதுனால we are there almost in 25th day and இருக்கிற எல்லா எனர்ஜி ஃபுல்லா கொடுத்தாச்சு. ஹரிஷன் படத்துக்கு ஃபுல்லா கொடுத்தாச்சு எனர்ஜி ஃபுல்லா. இப்படிதான் ஷூட்டிங்ல முடிச்சேன், ஒரு கொஞ்சம் நேரம் தூங்கலாமா அந்த மாதிரி தான். குடும்பமா சேர்ந்து அர்ஜுன் சார் வெரி ஹாப்பி. ஐ திங்க் அட் தி எண்ட் ஆஃப் இட் இந்த ஸ்மைல் பார்க்கும்போது genuinely very very happy. And I think Harish, I think day one இருந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு தட் ஆடியன்ஸ்க்கு இது படம் பிடிக்கும்னு சொல்லும்போது. ஸோ அண்ணன் தம்பியோட ஃபேஸ்ல இந்த ஸ்மைல் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. என்ன பிரச்சனை, அப்பல இருந்து ஒரு PS5 கேட்டுட்டு இருக்கான், அது மட்டும் வாங்கி கொடுத்துடணும் படத்துக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ so much. தேங்க்யூ. நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுனாலும் இறைவணக்கம் பாடுவோம். நான் இப்ப இறைவணக்கம் பாட சொல்லல, ஆனா நான் இன்னைக்கு உயிரோட மறு ஜென்மம் எடுத்து இங்க நிக்கிறேன் உங்க முன்னாடி எல்லாம்னா அதுக்கு காரணமா இருந்தவங்களுக்கு இந்த தருணத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு எனக்கு
தெரிஞ்ச நிறைய மீடியா பீப்புள் எல்லாம் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். எனக்கு மறு ஜென்மம் கொடுத்தது ராஜ்குமார் சேதுபதி, ஸ்ரீபிரியா, சுகாசினி, மணிரத்னம் சார், கார்த்திக் தம்பி, சூர்யா, ரஜினி சார், கமல் சார், ஏசிஎஸ் சண்முகம், சரத்குமார் சார், ராதிகா. இவங்க அத்தனை பேரும் பல லட்சங்களை, 1-2 இல்லை, பல லட்சங்களை போட்டு எனக்கு மறு ஜென்மம் கொடுத்துருக்காங்க. அவங்க மறு ஜென்மம் கொடுத்தனால தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று பேசுறேன். அவங்களுக்கு இந்த தருணத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் என்னுடைய அன்பு சகோதரர்கள் மீடியா பீப்புளுக்கு தெரியாது, அவங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். அதே மாதிரி இப்போ கான்சிட்டி 25வது நாள் நான் நடிக்க வந்த காலத்துல 25 வாரம், 50 வாரம், 260 நாள், 365 நாள் இப்படி படங்கள்லாம் போச்சு. அப்பதான் எங்களுக்கு கூப்பிட்டு ஷீல்டெல்லாம் கொடுப்பாங்க. அது இருக்கு நிறைய. இப்போ 25வது நாள். இந்த 25வது நாள் வர்றதுக்கு காரணமே நீங்க எல்லாரும் தான். உங்க எல்லாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். நானே நிறைய யூடியூப் எல்லாம் பார்க்க மாட்டேன். இதை பார்க்கும் போது இங்க வந்தவர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அன்னைக்கு வந்த ஒரு யூடியூப்கார் சொல்றாரு, நான் பார்த்தேன், அது நல்லா இருந்தா படத்துக்கு போவோம், இல்லைன்னா வேண்டான்னு இருந்தேன். ஆனா படத்துக்கு போய் உட்கார்ந்துட்டு வெளியிலே வர முடியல. அந்த அளவுக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த படம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னாங்க. நிறைய பேர் சின்ன சின்ன ஆடியன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இவங்க எல்லாருமே ஐயோ ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்கன்னாங்க. நிறைய வருஷத்துக்கு அப்புறம், நிறைய வருஷம், அதாவது அருணாச்சலம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வடிவக்கரசியம்மா இதில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னாங்க. ஐயோ நான் திருப்பி திருப்பி படிக்கிறேன். இதை மரண போல எழுதிச்சு அந்த புள்ள அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி படிக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. சரிங்க, ஒருத்தர் நல்லா நடிச்சாங்க. இதை கேட்டுடுறேன், கோச்சுக்காதீங்க யாரும். நீங்க எல்லாரும் யூடியூப்ல வடிவுக்கரசி, யோகி பாபு நல்லா நடிச்சாங்க, இவங்க நடிச்சாங்க, அவங்க நடிச்சாங்க எல்லாம் சொல்றீங்க. ஓகே, இவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு ஏன் எழுத மாட்டேன்றீங்க, சொல்ல மாட்டேன்றீங்க? அந்த காலத்துலயாவது தினசந்தியில ஒரு வழி எழுதுவாங்க, இவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னாவே ப்ரொடியூசரோ டைரக்டரோ அதை படிச்சா, ஆஹா அப்ப வடிவுக்கரசின்னு ஒரு நடிகை வந்திருக்கு, அதுக்கு வேலை கொடுக்கலான்னு வாங்க. ஆனா நீங்க எல்லாம் அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன் தயவு செஞ்சு. நீங்க சொல்றீங்க இந்த தேங்க்ஸ் மீட் முடிஞ்ச உடனே உங்களோட யூடியூப்ல எல்லாம் வடிவக்கரசி நல்லா நடிச்சிருக்கு, அதுக்கு நீங்கெல்லாம் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு எழுதி எனக்கு வேலை வாங்கிட்டாங்க. ஏன்னா எங்க டைரக்டர் கொடுக்குற மாதிரி தெரியல, அவரு போயிட்டார் ஷூட்டிங்க்கு. இதுல கான்செப்டில் நடிச்ச யோகி பாபு சார் சூப்பர் பிஸி, அவர் ஆல்ரெடி பிஸி. தம்பிக்கு 4 படம் வந்திருக்கு. தம்பி நம்ம அர்ஜுன் தாஸ் தம்பி ஆல்ரெடி ஈசிஆர்ல செட்டு போட்டு அங்க பாட்டு பாடின்னு இருக்காரு. ஓகேவா? இதெல்லாம் கேட்கறேன், நான் கேள்விப்படுறேன். எல்லாரும் இருக்காங்க. நான் என்ன பண்றேன்னா வீட்லயே உட்காந்துருக்கேன். வீட்லயே உட்காந்து யூடியூப் எப்படி ஆன் பண்றதுன்னு நான் கத்துக்கிறேன். கத்துன்னு இதெல்லாம் பாக்குறேன். அதான் நான் கேட்கிறேன். எல்லாரும் சொன்னாங்க, இந்த தம்பி சொல்லிட்டு, அம்மா நீங்க சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்கீங்க, கரெக்ட் கண்ணு, ஆனா ஒரு படம் கூட வரல இன்னும். எனக்கு வேண்டியது வேலை. எல்லாரும் நீங்க இந்த படம் முழுக்க வந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன்னா நான் எப்படி சோர்த்துன்றது? 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன், 3 நாள் வேலை கொடு. இந்த ஈபியை கேட்டா, அம்மா நீங்க 10 வருஷம் அக்ரிமெண்ட்ல இருக்கேன். என்ன அக்ரிமெண்ட்? நான் என்ன சொல்றேன், அக்ரிமெண்ட் இருக்குல்ல, மாசம் ஆனா எனக்கு சம்பளம் அனுப்பிடு. அதை செய்யுங்களேன். மாசம் மாசம் வடிவுக்கரசி அம்மாவுக்கு சான்ஸ் கொடுக்குறோமோ இல்லையோ, சம்பளம் மட்டும் அனுப்பிடுவோம் அப்படின்னு செய்யுங்க. விசு சார்லாம் அப்படிதான் பண்ணாரு. விசு சார், வி சேகர் சார்லாம் எங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் அனுப்புவார். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா சந்தோஷப்படுவேன். மியூசிக் டைரக்டர் வந்தார், அம்மா நீங்க நல்லா எல்லாம் சரிப்பா, எனக்கு வேலை கொடுங்கய்யா, கொடுத்தாதானே நான் ஃபர்தரா நடிக்கிறது. இப்போ ஹரி சார் இந்த அம்மா ரஃபாவே பேசுவாங்க, அப்படியே பேசுவாங்கன்னு எல்லாரும் நினைச்சிருந்தது உடைச்சிட்டார். இல்லைங்க, அந்த அம்மா காமெடி கொடுத்தாங்க பண்ணுங்கன்னு சொல்லி ஹரிஷ் சார் உடைச்சார். அந்த மாதிரி நீங்கெல்லாம் வேலை கொடுத்தாதானே நான் செய்வேன். இந்த நான் வந்தது உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு மட்டும் இல்லை, உங்க மூலியமா எனக்கு வேலை வரணும்.
அதுக்கு தேவராஜ் சார் சும்மா ஷூட் மட்டும் பண்ணாதீங்க, வேலை வாங்கிட்டாங்க எனக்கு. புரியுதா? நீங்க நடிக்க வந்துட்டீங்க, நான் என்ன வேலைக்கு போறது? எழுதுற வேலைக்கு போவா நானு? முடியாதுல்ல. அதனால வேலை வாங்கிட்டாங்க. ஹரிஷ் சார் கிட்ட இப்ப வருவார். உங்க எல்லாருக்கும் நன்றி, நீங்க எல்லாம் நல்லா நடிச்சு கொடுத்தீங்க, ஏன்னா ஹரிஷ் சாரோட டீமுக்கு நன்றி எல்லாம் சொல்ல வருவார். ஓகே. ஆனா அவர் நம்மளெல்லாம் அழ வைக்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க, எனக்கு கஷ்டமா இருக்குது எனக்கு. அதெல்லாம் பேசுவார். அப்படியே கண்டிப்பா நான் எடுக்கிற படத்துல எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு நாள் வேலையாவது வடிவுக்கரசி அம்மா கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சத்திய வாக்கு கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா போவேன். அது எப்படிங்க, அவரோட டீம்ல பாட்டு எழுதுறவர் இருப்பாரு, மியூசிக் டைரக்டர் இருப்பாரு, அர்ஜுன் தாஸ் தம்பி இருப்பாரு. ஆனா நான் இருக்கக்கூடாதா? நான் இருக்கக்கூடாதா கேக்குறேன். அப்ப நான் வேலை செய்யலையா? அப்ப நல்லா செய்யலையா? சும்மா சொல்றீங்களா? என்ன கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, சரி இந்த வயசான காலத்துல இதுக்கு இதையாவது நிம்மதி இருக்கட்டும்னு சொல்றீங்களா? நான் நல்லா நினைச்சேன்னு உங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சா எனக்கு வேலை கொடுங்க அண்ணாச்சி. நீங்க போற இடத்துக்கும் எனக்கு வேலை வாங்கி கொடுங்க அண்ணாச்சி. சும்மா நீங்க குழந்தைங்களோட இருந்தேன் அப்படி. நான் உங்களோட நடிச்சிருக்கேன்ல, நான் நல்லா தான் நடிப்பேன். ப்ராம்ப்டிங் வாங்காம நடிப்பேன்ல. போதும். ஈபி மாதிரியே சொல்லாதீங்க, அந்த ஈபி அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. அந்த மாதிரி சொல்லாதீங்க. எனக்கு தயவு செஞ்சு வேலை வாங்கி கொடுங்க. நான் அடுத்த சக்சஸ் மீட்ல வந்து பேசினாவோ இல்ல பிரஸ் மீட்ல பேசினாவோ நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். நீங்க எல்லாம் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்னு நான் சொல்லணும். உண்மையிலே சரஸ் போற இடத்துல எல்லாம் வயசான கேரக்டர் இருக்கா, மதர் கேரக்டர் இருக்கான்னு கேட்கிறாராம் பாவம். அவரெல்லாம் எனக்காக வேலை கேட்கிறாருங்க. ஸ்ரீபிரியா வேல்ஸ், அந்த ஐஸ்வரி வேலன் அவங்க பிள்ளைகிட்ட வேலை கேட்கறாங்க, வடிவுக்கரசி அம்மாவுக்கு ஏதாவது கேரக்டர் இருந்தா சொல்லுங்க. கமல் சார், சார் நீங்க எல்லாம் பூஜை போட்டு இருக்கீங்களா லைனா, அதுல வடிவுக்கரசிக்கு வேலை கொடுங்கன்னு எல்லாரும் எனக்காக வேலை, எனக்கு மறுஜன்மம் குடிச்சது பத்தாதுன்னு வேலையும் கேட்கறாங்க. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததே எல்லாரும் என்னை பத்தி நல்லா எழுதுனீங்க, அதுக்கு நன்றி. இந்த படத்தை 25 நாள் சக்சஸ்ஃபுல்லா கொண்டாந்தீங்க, அதுக்கு நன்றி. மேலும் மேலும் எனக்கு வேலை வாங்கி கொடுக்க போறீங்க, அதுக்கும் நன்றி. கொடுங்கன்னெல்லாம் கேட்கல, கொடுக்கதான் போறீங்க, அதுக்கும் நன்றி. அம்மா சீக்கிரமாவும் முடிச்சிட்டேன், பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா எனக்கு டைரக்டர் பேசுறத நான் பார்க்கணும், நான் போயிடக்கூடாது, நான் பார்க்கணும். என்னதான் சொல்றாரு பார்ப்போம். அண்ணாச்சி நீங்க தான் சாட்சி. நன்றி 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 நன்றி. என் பேர் அகிலன். இந்த இந்த சான்ஸ் கொடுத்த ஹரிஷ் துரைராஜ் அங்கிளுக்கு தேங்க்ஸ், அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் அர்ஜுன் தாஸ் அங்கிள் எவ்ரி ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.